எக்ஸ்-பார்ட்டி தடை உத்தரவு என்றால் என்ன? எக்ஸ்-பார்ட்டி தடை உத்தரவு என்பது எதிர்த்தரப்பினருக்கு முன் அறிவிப்பு வழங்காமல் அல்லது அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்கும் நிலையில் ஒரே தரப்பின் மனுவை மட்டும் கேட்டு நீதிமன்றம் வழங்கும் தற்காலிக தடை உத்தரவு ஆகும். பொதுவாக அவசர சூழ்நிலையில் உடனடி பாதுகாப்பு தேவைப்படும் போது இந்த உத்தரவு வழங்கப்படுகிறது. ஒரு உதாரணத்திற்கு, ஒருவர் சொத்தை விற்க முயற்சிக்கிறார் அல்லது அந்த சொத்திற்கு சேதம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார். உடனடியாக நீ இதை செய்யக்கூடாது, இந்த சொத்தை விற்கக்கூடாது, கட்டிடத்தை இடிக்கக்கூடாது என்று தற்காலிகமாக தடை விதிக்கலாம். இதுவே எக்ஸ்-பார்ட்டி இன்ஜெக்ஷன் ஆகும். சட்டப்படி பார்த்தோன்னா ஆர்டர் 39 ரூல் 3 சிபிசி படி அவசர சூழ்நிலையில் நோட்டீஸ் இன்றி எக்ஸ்-பார்ட்டி இன்ஜெக்ஷன் வழங்க நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. எக்ஸ்-பார்ட்டி தடை உத்தரவு வழங்க வேண்டிய முக்கியமான காரணங்கள் இருக்குது. உடனடி சேதம் ஏற்படும் அபாயம் இருக்கணும், சொத்து மாற்றம் அல்லது அழிப்பு அபாயம் இருக்கணும், மனுதாரருக்கு திரும்ப சரி செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் என்ற அபாயம் இருக்கணும், அவசரமான சூழ்நிலை இருக்கணும். ஒரு உதாரணத்திற்கு, ஏ என்பவரின் நிலத்தை பி போலி ஆவணத்தால் விற்க முயற்சிக்கிறார். ஏ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து நோட்டீஸ் அனுப்பும் நேரத்தில் நிலம் விற்றுவிடப்படும். அப்போது என்ன செய்கிறது? நீதிமன்றம் பிக்கு முன் நோட்டீஸ் அனுப்பாமல் தற்காலிக தடை உத்தரவு வழங்கலாம். இதோடைய முக்கிய அம்சம் என்னென்னா, இது நிரந்தர உத்தரவு அல்ல, தற்காலிக பாதுகாப்பு மட்டுமே. பின்னர் எதிர்த்தரப்பினருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும். இரு தரப்பினரையும் கேட்ட பிறகு உத்தரவு தொடருமா ரத்து செய்யப்படுமா என்று நீதிமன்றம் தீர்மானிக்கும். இதுவே எக்ஸ்-பார்ட்டி தடை உத்தரவு ஆகும்.